அண்ணா ஈரா ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கா? உடல் ஈரல் இதையும் காணும் எல்லாம் இதில் அடக்கம். மீன் இது வணக்கம் வணக்கம் போதும். லாஸ்ட்டாக வந்துட்டு வண்டி கிடைக்கும். அப்படியே வேணும். சரிதான், எதையும் மிஸ் ஆகாது. அக்கா ரொம்ப சின்னதாக போடுவா, நீ கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அதுதான் ஒரு நிமிஷம் இது போதுமா? நீ பக்கத்தில் வா, கொஞ்சம் வேலை இருக்குது மச்சான். சின்ன மீன் வாவால் வெட்டி விடு. ஒரு கவரை மட்டும் இப்படியா வேலா வெட்டி விடு. வாவால் வெட்டி விடு. அங்கே வாவால் வெட்டி விடு. வாவால் தான் வெட்டு. அது நிறுத்து, காணாது நிறுத்து, வெட்டி விடு. புண்ணாங்க அதான் வெட்டு பாத முதல்ல, அதான் அப்புறம் பார்த்துக்கலாம். அட வெட்டா, நான் தான் சொல்றேன். ஆட்டோ வரட்டு எங்கே போயிட்டு போகுது? ஆட்டோ வந்தா ஆமா, நீ ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லை, என்ன பண்ணுறது? வெட்டு, நீ தான் வெட்டணும். நீ ஒன்றும் கற்று தேவையில்ல, வர்றத வெட்டு. இல்லை அக்கா பிடிங்க, அதில் சம்பாடுறா. கடை ரவுண்டா போடுவான். வாடா 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 செல்லக்குட்டி. கடவுள சீரியஸ் மஞ்சள் தட்டி கடவுள ஷார்ட் ஷேப் டூ மினிட் வேற லெவல். அன்னைக்கு நான் போன் வச்சுறாண்டி. அப்படியா? பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ இருக்கும். 3 கிலோ இல்லை 5 கிலோ இருக்கு. 5 கிலோ 3800 கம்மி தான் ரேட்டு. அதான் மீன் விற்றாங்க கடலையே. இதில் மீன்லாம் ஒர்க்கு ஃப்ரெஷ்ஷு. 5 கிலோ தான் மீனும். அது முன்னாடியே நீ சொல்லிடுங்க. அவர் தள்ள வெட்டிட்டு அது உள்ள இருக்கிறதுல எடுத்தாரு. இல்லைதான் என்னப்பா மீன் எடுத்துனுவா 5 கிலோ கம்மியாக இருந்ததுன்னா நீ மொட்டை வச்சுக்கோன்றா. வாடா என்ன நமக்கு எதுக்கு அதெல்லாம்? அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாதா? அதெல்லாம் பேசக்கூடாது. விலையை மீன் ரேட்டு சொல்லக்கூடாது முதல்ல. ஒரு நாளைக்கு ஏறும், ஒரு நாளைக்கு இறங்கும். மக்கள் வந்து வீடியோவில் பார்த்துன்னா இவ்வளோ விலை கம்மியாக இருக்கா அதிகமாக கேட்பாங்க. அதனால நம்ம காசிமேடை பொறுத்த வரைக்கும் காசிமேடை பொறுத்த வரைக்கும் மீன் எப்பவுமே ஒரு நாளைக்கு ஏறும் இறங்கும். ஃப்ரெஷ் ஃபிஷ் தான் கிடைக்கும். தாராளமாக வந்து நம்பி வந்து வாங்கி சாப்பிடலாம். எல்லா மீனும் சுவையாக இருக்கும். அவ்வளோதான். வீடியோவில் மீன் பேச்சை தவிர்க்கணும். மீன் பேச்சு மீன் ரேட்டில் மீன் பேச்சு நாம தவிர்க்கணும். மோஸ்ட்லி விலையெல்லாம் சொல்லக்கூடாது. எப்பவுமே பெருசாக கேட்பாங்க. நீங்கள் பார்த்து மெலிசாக கேட்டாங்க. மீனா கோவப்படாத அப்புறம் பிபி சுகர்லாம் வந்துடும்.
நம்மளாம் ஒரு 40 வயசுக்கு மேலே தாண்டிச்சாலே ஒரு பக்குவ நிலையில் இருக்கணும் கரெக்டாக. வரவங்களுக்கு கரெக்டான முறையில் சொல்லிக் கொடுக்கணும். நம்மளே கோவப்பட்டாங்க அப்புறம் என்ன ஆகுது? அப்படிங்க உனக்கு ஏன் இந்த மாதிரி பொருளை கொடுப்பான் கடவுள்? வாங்க போயிட்டோம். ஆமாம், நான் தான் சொல்கிறேன் கத்தாதுன்னு, தலைவலிக்குதுன்றப்ப எங்கே என் பேச்சு கேட்குறீங்க? ஹலோ, எத்தனை நிமிஷம் ஆச்சுப்பா? யாரு? 6:15. இதோ வரேன் ஒரே நிமிஷம். இது கொஞ்சம் கடிப்பாக போட தான் நல்லா இருக்குதா? ஏன்னா ஒரே முழு தானே உடஞ்சிட்டா ரொம்ப அவனுக்கு எவ்வளோ நேரம் பார்த்து சொன்னா நீ நாம வச்சுக்கோங்க. வண்டி எப்படி சாப்பிட்டியா? பழைய விளாட்றான். சரி சரி சாப்பிட்டு கௌஷிக் சீலா மீனுனாலே ஒரே முள், சதை பெருத்து மீன், முள் ஸ்ட்ராங்கு, அதனால் முள் தான் பேலன்ஸ். இது கொஞ்சம் எப்பவுமே நைஸாக போடக்கூடாது. ஒரு பைப்ரிங்க ஃபோன் பண்ணும்போது மாலை போட்டு அதான் சொல்லி சொன்னீங்க. தலை தள்ளி ஆச்சா